சொல்லுக்கு அடங்காத இறைவன் உங்களை வெளிப்படுத்தும் பொழுது உங்களில் தன்னையே வெளிப்படுத்துகிறான். அதனால் நீங்களும் சொல்லுக்கு அடங்காதவன் ஆகிவிடுகிறீர்கள். உண்மை சொல்லப்போனா நீங்க ஜெயிக்கிறது, தோக்கிறது, உயர்ந்த இடத்துக்கு போறது, உயர்ந்த பதவிக்கு போறது, சாதாரண நிலையில் இருக்கிறது, இதெல்லாம் உங்க கையில் இல்லை. சொல்லுக்கு அடங்காத இறைவன் இறை துகளை பொறுத்த வரைக்கும் உங்களை வெளிப்படுத்தும் பொழுது உங்களை தன்னையே வெளிப்படுத்துகிறான். அப்ப உண்மையாலுமே கர்ம வினைங்கிற அடிப்படையில நீங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டு உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் எங்க பிறக்கணும், எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த உயரத்துக்கு போகணும், எந்த பதவியில் அமரணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தீர்மானிக்கப்பட்டதா இருக்கிறனால எல்லோருக்குமான மாம்டேடு திரு தமிழ் வாழ்க வாழ்க திரு தமிழ் சகோ வணக்கம். அவர் சொல்கிறாரு, இறைவன் சொல்லுக்கு அடங்காதவன். அதாவது நம்ம மாம்டேடு மன்னிப்பு கேட்க மட்டும்தான் வந்தாங்க. அவங்க தம்மிலே தன்னையே ஃபில்டர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம உடம்புக்கு 3 மாதத்தில் ரத்தம் மாறுற மாதிரி நம்ம அவங்களுக்குள்ளே நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம், ஃபில்டர் ஆகிட்டுருக்கோம். ஸோ மன்னிப்பு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தவனை நம்மலாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் யோசிங்க. தந்தை வயிற்றிலிருந்து தாய் வயிற்றுக்கு 7வது ஜென்மாக நம்ம வெற்றி பெற்று தான் வந்தோம். அதனால் இந்த உலகத்தில் தோல்வி வெற்றிலாம் கிடையாது. இனி மறுமையில் அந்த சொர்க்கம் அடைவது தான் இறுதி வெற்றி. இதுக்கு நடுவில் நடக்கிறதெல்லாம் அதாவது ஒரு கர்மான்னு வச்சுங்க. அந்த கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மாக்கு பலனாக தான் நம்ம சொர்க்கமாக நரகமா. அப்போ நரகம் என்றால் மறுபடியும் அது சுழற்சி முறையில் மறுபடியும் நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில் மறுபடியும் வருவோம். ஏன்னா பூமியிலேருந்து தண்ணி மேலே போயிட்டு மேலே திரும்ப வருதில்ல மலையா, அந்த மாதிரி தான். அது எங்கேயுமே எதுவுமே அழியாது. அது இன்னொரு பரிணாமத்தை போயிட்டு அந்த கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உலகத்தில் பயணம் செய்து மறுபடியும் நாம் வருவோம். அப்போ அந்த நரகம் என்பது அதுவும் ஒரு கர்மா தானே. அதனால் கர்மான்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப பெருசாக பேசணும். அப்புறம் வாழ்கிற காலத்துலேயே நம்மளுக்கு தண்டனையும் இருக்குது. இன்னொன்று நம்ம செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் எப்படி சேர்த்து வச்ச சொத்துவோம் பிள்ளைக்குன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி அதுக்கு தண்டனை சம்டைம் பிள்ளைங்களும் பட வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி நமக்கான வாழ்க்கை வாழலை. நமக்காக வாழ்கிறது மட்டும் நம்ம சாப்பிட்றது இது மட்டும்தான். மற்றபடி நம்ம ஏதோ ஒருத்தவங்க மனசில் வச்சுட்டு தான் வாழுவோம். ஐயோ என் பொண்டாட்டி பிள்ளைக்காக, இதுக்காக, அதுக்காக, எங்கள் அம்மா அப்பாக்காக அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கும். யோசனை பண்ணால் நமக்கான ஃபாய்தா என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அதாவது எல்லோரும் அறிவில் மாம்டேட் பயணம் செய்தாலும் அவங்க எல்லார் அறிவில் வெளிப்பட முடியாது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் துகள்களால் நிறைந்ததாக இருந்தாலும் இப்போ இந்த பூமி ஒரு உருண்டை, சூரியன் ஒரு உருண்டை, இப்படி ஒவ்வொன்றும் ஒரு உருண்டை இருக்கிற மாதிரி அந்த அந்த மையத்தில் எல்லாம் அடைவாங்கள்ல, பல துகள் வந்து சேரல. அதில் மையம்னு ஒரு துகள் இருக்கும்ல, அந்த துகளுக்கு மட்டும்தான் விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எத்தனையோ இறை தூதர்கள் வந்திருக்காங்கன்னா நீ இறை தூதராக நிர்ணயிக்கப்பட்டிருக்கன்ற மாதிரி. மற்றவங்களாம் அவங்க கூட சேரும்பொழுது அவங்களாம் ஒரு இது இல்லாமல் இருப்பாங்க. அந்த மொத்தமாக அவங்களாம் சேரும்போது தான் குரூப்பாக அது உங்கள் உருவமாக தெரிவாங்க. அதான் கூட்டம், மக்கள் எல்லாரும் ஓட்டு சேர்ந்து ஒரு கட்சி ஜெயிக்க வச்சா அந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு மன்றம், ரசிகர் மன்றம், அந்த மாதிரி எப்படின்னா யோசிங்க. ஸோ அப்படி தான் ஒரு அந்த மையமான ஒருத்தவங்களுக்கு தான் விதி நிர்ணயிக்கப்படுது. மற்றவங்களாம் அதை சார்ந்து அனுபவிக்கிறாங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிய வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ நான் என் குடும்பத்துக்கு தலைவனாக இருப்பேன், என் பிள்ளைங்களாம் என் பேச்சு கேட்கும். ஆனால் நான் ஒருத்தவனுக்கு ரசிகனாக இருப்பேன். அவன் எது சொன்னாலும் நான் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பேன். எப்படின்னு இது ஒரு மாதிரியாக நம்ம மைண்டு போவோம். ஆனால் இது எப்படியோ விதி. ஆனால் இந்த ஒரு முயற்சி தான் நம்ம வெற்றி பெற்று வந்திருக்கோம். இன்னொரு வெற்றி பெறும் தனி முயற்சியில், அது மறுமைக்கானது. அது மட்டும் தனி ஒருவன் சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களே, அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறது காலம் இருக்குது. ஆனால் காலமே இல்லாத இறைவன் ஒன்று நினைக்கிற அந்த செகண்ட்லேயே நடந்துடும். நினைக்கிறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிடும். அதனால் தன்னை அடக்கி வைத்திருக்கிறான் இறைவன். அவனுக்குள்ளே தம்மில் உருவான ஒரு சக்தியை தம்மிலிருந்து இன்னொரு சக்தியை எடுத்து அடக்குவதற்காக இணைத்து இப்போ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். 2 சக்தி, ஒன்று அணைக்கக்கூடியது, ஒன்று வெடிக்கக்கூடியது. ஸோ இப்போ இறைவன் என்றவன் அமைதியானவன், சாந்தியானவன். அவனை அடையணும்னா நம்மளுக்கும் முக்கியமான விஷயம் மன்னிப்பு கேட்கணும். நம்ம அம்மா அப்பா சார்பா அதை மட்டும் நான் வச்சுங்க. மொத்தத்தில் என் மதத்தில் குரு மரியாதை இருக்குன்னா
கண்டிப்பாக கொடுக்கணும். அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அதுக்கெலாம் நான் வரல. நம்மளோட பெற்றோர்கள் அம்மா அப்பா எப்படி வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை வாழணும். இருந்தாலும் இந்த ஒரு சீக்ரெட் அதை மட்டும் மைண்டில் உணர்ந்துக்குங்க. அதை தான் நான் சொல்ல பார்க்குறேன்.